ओंकार स्वरूपा निर्मयं शान्तमयं प्रवेक्तं विश्वात्मकं विश्वजिरण्येशम् अत्यन्तसौम्यं सकलैकनाथं श्रीश्वरमानमहं नमामि। ஓம் நமோ விஸ்வகர்மணே. இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது கணபதி பூஜா, ஒரு விக்னேஸ்வர பூஜையானது எப்படி செய்யப்பட வேண்டும் அப்படின்னு ஆகம, தாபத்திய வேத, சில்ப ஆகம மற்றும் சைவ, சாக்த, கௌமார, கானாபத்திய ஆகமங்களின் துணை கொண்டும் வைதீக ஆகம இந்த இரண்டு விதமான பூஜைகளை கேள்விப்பட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம பௌராணிக பூஜை முறைகள் அப்படின்னுலாம் இருக்கிறது. முன்னாடி நம்ம நிறைய சொல்லி இருக்கிறத பற்றி எல்லாம். இதுல பரார்த்தமாக செய்யக்கூடிய பூஜைகளும் ஆத்மார்த்தமாக செய்யக்கூடிய பூஜைகளும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள், இந்த இரண்டு பூஜை முறைகளும் எப்படி எப்படி செய்யப்பட வேண்டும் அப்படின்னு வேதம் சொல்லக்கூடிய வகையிலும் மற்ற ஆகம சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய வகையிலும் இது எப்படி செய்யப்பட வேண்டும் அப்படின்றத பார்த்துருக்கிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது புண்ணியாக வாச்சனம். இது எதற்காக இது பதிவு செய்யப்படுறது அப்படின்னா, இங்கு குருகுலத்தில் நிகழ்த்தக்கூடிய இந்த பாடங்களினுடைய தொகுப்புகள், இங்கு பயின்ற பயிற்சி முகாம்களில் பங்கு பெற்ற வித்தியார்த்திகளுக்காக அவர்கள் மேன்மேலும் தங்களுடைய அறிவை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோ பதிவு செய்யப்படுகிறது. இன்னும் இந்த விஸ்வ பிராமண சாகித்யங்கள் சாஸ்திரோக்தமான ஸ்தாபத்திய வேத அனுகூலமாக சொல்லக்கூடிய கர்ஷனாதி ஆரம்பம் பிரதிஷ்டா பரியந்தம் இருக்கக்கூடிய இந்த பூஜை கிரமங்கள் எப்படி செய்யப்பட வேண்டும், ஒரு நிர்மாணம், ஆலய நிர்மாணத்தில் இருந்து அங்கு நம்ம செய்யக்கூடிய சங்குஸ்தாபன விதியிலிருந்து வாஸ்து ஹோம பலி பிரதான பூஜைகள் கொண்டு அதன் தொடர்ச்சியாக ஆலய நிர்மாணம் செய்து விக்கிரக பிரதிஷ்டை செய்து அஷ்டபந்தனம் செய்து அதற்கு பிராண பிரதிஷ்டை இத்தியாதிகள் செய்து அச்சு மோக்ஷனம் என்று சொல்கிற இத்தனை கிரியைகளையும் செய்யக்கூடிய விதங்களை நமக்கு ஸ்தாபத்திய வேதங்கள் எடுத்து பேசுகின்றது. இட் இஸ் த பிரைமரி சாஸ்திரா. மற்ற அதர் ஆகமங்கள் எல்லாமே செகண்டரி. முதல்ல மேனுஃபேக்சரிங் பண்றோம், அதுக்கப்புறம் அதை எப்படி பயன்படுத்துவது அப்படின்றத நாம பயன்பாட்டுக்கு வைத்திருக்கின்றோம். அது மாதிரி ஆலயத்தை முதல்ல எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றது, அதற்கப்புறமா அந்த ஆலயத்தை இந்த மனித சமூக பயன்பாட்டிற்கு அதை எப்படி பயன்படுத்துவது, இதுதான் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இந்த சயின்ஸ் டெக்னாலஜியை நாம் எப்படி பயன்படுத்தி அதன் மூலமாக நம்முடைய வாழ்வியலை எப்படி நாம வாழ்வாங்க வைத்துக் கொள்வது, இதற்குத்தான் இந்த சாஸ்திரங்கள் நமக்கு துணை புரிகிறது. அப்ப மனித வாழ்க்கையில எதை பெற வேண்டும், எதை நாம் அடைய வேண்டும், எதற்காக இந்த மனித பிறவி, எதன் மூலமாக இந்த மனித பிறவியினுடைய பூர்ணத்துவத்தை நாம் அடைவது, அதற்கு ஆலயங்கள் நமக்கு எப்படி துணை புரிகின்றன. அப்ப அந்த சயின்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும், அந்த மேத்தமெட்டிக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸ்தாபத்திய வேதங்கள், சில்ப ஆகம சாஸ்திரங்கள் நிறைய விஷயங்கள் எடுத்து பேசுறோம். அதுல இன்னைக்கு நாம ஒரு ஆலயமோ இல்ல பூஜைகளோ செய்யும் பொழுது அதுல எந்தெந்த மாதிரியான விஷயங்களை நாம் கை கொள்ள வேண்டும். அப்போ வைதீகம், ஆகமம், பௌராணிகம் என்று சொல்லக்கூடிய மூன்று விதமான பூஜை முறைகள், அதுல ஆத்மார்த்தமான பூஜை முறைகள், பரார்த்தமான பூஜை முறைகள், அதுல வேதங்கள் சொல்லக்கூடிய வகையில செய்யக்கூடிய பூஜை. வேதங்கள் சொல்லக்கூடியதுனாக்கா வேதத்திற்கு என்று சொல்லக்கூடிய ஸ்மிருதி சாஸ்திரங்கள் துணை கொண்டு ஸ்ரௌத்த ஸ்மார்த்த கர்மணக, ஆகம வாக்கிய யுக்த கர்மணக, பௌராணிகர் வாக்கிய யுக்த கர்மணக. இந்த மாதிரி
நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதுல நம்முடைய சனாதன குடும்பத்துல கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட சமய சடங்கு வழிபாட்டு முறைகள். இப்ப இதெல்லாம் கால ஓட்டத்துல எல்லாம் என்ன ஆகுது, ஆங்காங்கே இருக்கக்கூடிய அந்த வழிபாட்டு முறைகள் எல்லாம் ஒருங்கிணைந்து ஆதிசங்கர் சண்மத ஸ்தாபனமாக அதைய உருவாக்கி, அப்ப அந்த சண்மத ஸ்தாபனமாக உருவாக்கி சைவ வைணவ கௌமார கானாபத்திய சாக்த சௌரம் என்று சொல்லக்கூடிய இந்த 6 மதங்களுக்குள்ள இதையெல்லாம் கொண்டு அத சனாதன தர்மமா நமக்கு இதை அடிப்படையாக வைத்து மனிதன் தன்னுடைய வாழ்வியலை வாழ்வாங்கு வாழ வாழ்வியினுடைய வாழ்க்கையினுடைய பிறவி பயனை அடைய வேண்டும். இதுதான் அவருடைய கருத்து. அப்படி இப்போ ஒவ்வொரு ஆகம சாஸ்திரங்கள்லயும் ஒவ்வொரு விதமான பத்ததிகள். இப்ப ஆகமம் அப்படின்னாக்கா இங்க எல்லாமே வந்துடும். ஆகமம்னாம்னே ஒரு கிரியையை எப்படி செய்யப்பட வேண்டும், ஆகம்யதே இது ஆகம சாஸ்திரா. அப்ப வேத யுக்த கர்மங்கள் வைதீகம், ஆகமமாக சொல்லக்கூடிய ஆகமத்தில் சொல்லப்பட்ட கர்மங்களை செய்வது ஆகமங்கள். இப்படியாக இந்த கிரியைகள்லாம் எப்படி செய்யணும், இந்த பூஜைகள்லாம் எப்படி செய்யணும், எந்தெந்த இடத்துல எந்தெந்த மந்திரங்களை பிரயோகப்படுத்தப்பட வேண்டும். இப்ப இந்த ஒவ்வொரு அந்த கிரியைகள் செய்யும்போது ஏன் எதற்காக செய்கிறோம் அப்படின்னு தெரிந்து செய்ய வேண்டும். அதுக்காக நம்முடைய சாஸ்திரங்களை பார்த்தோம்னாக்கா இதை பற்றி நிறைய ஆகம சாஸ்திரம் இருந்தாலும் கூட இந்த விஸ்வபிராமணர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்காக கர்க மகரிஷி கார்கேய ஆகமம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த கிரந்தத்தை வழங்கியிருக்கிறது. காலங்காலமா இருக்கிறது. வேதகாலம் தொட்டு இந்த கார்கேய சம்ஹிதா, கார்கேய ஆகமம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆகம சாஸ்திரம் இதுதான் பிரதானம். அதுக்கடுத்து பார்த்தா விஸ்வகர்ம வாஸ்து சாஸ்திரம் இருக்கிறது, விஸ்வகர்ம பிரகாச இதெல்லாம் இருக்கிறது. இது ஒரு ஆகம சாஸ்திரங்கள் நமக்கு எல்லாமே. அதை தொடர்ந்து நமக்கு பிரசித்தியாக இன்னைக்கு இருக்கக்கூடியது மயமதம். மயன் நமக்கு வழங்கிய மயமதம் அண்டு மானசாரம். இப்ப இதெல்லாம் நமக்கு இந்த ஸ்தாபத்திய வேதங்களுடைய அடிப்படை ஆலய நிர்மாணம் கொண்டு பூஜை வழிமுறைகள் கொண்டு எப்படி பிரதிஷ்டை செய்யணும், விக்கிரக பிரதிஷ்டை செய்து ஸ்தபதி கும்பாபிஷேகம் வரைக்கும் எப்படி செய்யணுங்கிற வழிமுறைகளை நமக்கு கொடுப்பது. இப்ப அநேக கிரந்த சாஸ்திரங்கள் எல்லாமே இருந்தாலும் இருக்கிறது. இதை அடிப்படையாக வைத்து இந்த பூஜை பத்தடிகள் கால ஓட்டத்தில் இதெல்லாம் என்ன ஆகுதுனாக்கா, எப்படி கார் ஓட்டுற டிரைவரு காரை பற்றியதான முழுமையான அறிவை அறிய தேவையில்லை. இன்னைக்கு கார் ஓட்டினா போதும், பணம் சம்பாதித்தா போதும், நமக்கு குடும்பம் நடத்தினா போதும். அப்ப அதை சரி பண்றதுக்கு தான் இருக்காங்களே மெக்கானிக் அப்படின்னுங்கிற மாதிரி இன்றைக்கு இந்த சமூகம் என்ன பண்றதுனாக்கா, கோயில் அமைத்தா போதும், அதை நிர்மாணம் செய்தால் போதும், பணம் பொருளாதாரம் அபிவிருத்தி ஆனால் போதும் அப்படின்ற நிலைமைக்கு வந்ததுனால இது என்ன ஆகுதுனாக்கா, வேதத்தில் இருந்து விட்டு ஒன்லி தே ஆர் டூயிங் த ப்ராக்டிக்கல் நாலேஜ். தியரி நாலேஜை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்துட்டாங்க. தியரி ஆல்ரெடி ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்ப அது வந்ததுனால இந்த சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் விடுபட்டு போனது. அதை மீண்டும் இவையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அந்த பதிவு. இதுல இப்போ ஒரு நிர்மாணம் செய்யறோம், கும்பாபிஷேகம் பண்றோம், ஒரு வாஸ்து ஹோமம், வாஸ்து பூஜை, கிரக பிரவேசம் பண்றோம், வீட்டில் சடங்குகள் சோடச சம்ஸ்காரங்கள் செய்கிறோம், ஜாத கர்மாவிலிருந்து விவாகம் வரைக்கும் இந்த சோடச சம்ஸ்காரங்கள்லாம் செய்கிறோம். அதை தொடர்ந்து சாந்தி கர்மாக்கள், அப்புறம் அதை தொடர்ந்து அந்தியேஷ்டி கர்மா. இதெல்லாம் நமக்கு வேதம் வகுத்து கொடுத்தது. இது மனிதனுக்கு உண்டானது. இறைவனுக்கு உண்டானது அப்படின்னாக்கா, அப்ப பூமி பரீட்சையில இருந்து அப்ப அதனுடைய திசை நிர்ணயம் செய்து, அதை தொடர்ந்து ஆலய கர்ப்ப கிரக செய்து, அப்புறம் அதை தொடர்ந்து அர்த்த மண்டபம், மகா மண்டபம், இந்த மாதிரியான ஸ்தபன மண்டபம், சபா மண்டபம், இந்த மாதிரி 32 வகையான சாஸ்திரங்களின் துணை கொண்டு இவையெல்லாம் அமைக்கப்படுகிறது. இப்ப இது ஒரு சயின்ஸ், அது ஒரு மேத்தமெட்டிக்ஸ். அப்ப அந்த சாஸ்திரங்கள் என்ன சொல்றதுனாக்கா, ஒரு ஆலய நீங்கள் செய்யும் பொழுது நீ என்னென்ன பூஜை பண்ணணும், வாஸ்து பூஜை பண்ணணும், சங்கஸ்தாபனம் பண்றதுக்கு யாரை வச்சு பிரதானமா செய்யணும் அப்படின்னு இந்த இப்ப வரைக்கும் நம்ம சொன்ன கார்கேய ஆகமம், விஸ்வகர்ம பிரகாச, விஸ்வகர்ம வாஸ்து சாஸ்திரம், காசிப்ப சில்ப சாஸ்திரம், பிராமிய சில்ப சாஸ்திரம், அப்புறம் சரஸ்வதிய சித்திரகர்ம சாஸ்திரம்,
மயமதம், மானசாரம், சிற்பரத்னம், சிற்பரத்னாகரம், இது போன்ற சாஸ்திரங்கள் என்ன சொல்கின்றன? இதனால் வரைக்கும் இதை யாரும் எடுத்து சொல்லலை, இதை எடுத்து பேசல, இதனுடைய அறிவு பரிமாற்றம் நடைபெறவில்லை, இதை பற்றியதான ஞானம் யாருக்கும் கற்பிக்கப்படவில்லை. அந்த காலகட்டத்தில் அது அப்படியே போயிடுச்சு. பாரம்பரியமா நாங்கள் பண்றோம், செய்கிறோம். இது முக்கியமாக ஆலய அர்ச்சகர்கள், புரோகிதர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய அற்புதமான ஒரு சாஸ்திரம். இந்த வித்தையை கண்டிப்பாக அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப இங்க ஒரு ஸ்தபதியானவர், அவர் தான் சீப், ஹி இஸ் த டாப், ஹி இஸ் த லீடர் டு எவ்ரிதிங். அதுக்கு கீழே சில்பாச்சாரியார், வர்த்தகி, தட்சகன், சூத்திரகிராகி என்று சொல்லக்கூடியவர்கள். அப்ப இவர்கள் எல்லாமே சில்பாச்சாரியார், ஸ்தபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பஞ்ச கிருத்தியங்களை செய்யக்கூடிய அயகர்ம, தாரு கர்ம, சிலா கர்ம, சொர்ண கர்ம, அடுத்ததாக தாமர கர்ம, இப்படியாக இந்த 5 கர்மங்களை செய்யக்கூடியவர்கள் எல்லோருமே சில்பாச்சாரியர், ஸ்தபதிகள் என்று அழைக்கப்படுவார்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றோம். அப்ப இந்த ஸ்தபதி என்ற சொல்லுக்கு ஸ்தபதிகி சர்வசாஸ்திர விசாரதக, ஸ்தபதிகி சர்வஜ்ஞா அப்படின்னு சொல்லப்படுறது. அது நிறைய பெரிய விஷயங்கள். அப்ப இன்னைக்கு நாம ஒரு கணபதி பூஜை செய்தோம், அது எப்படிங்கிறத நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்தது புண்ணியாக வாச்சனம். எந்த ஒரு கிரியை செய்யும் பொழுது, பூஜைகள் செய்யும் பொழுது, ஒரு கர்மாவை நீங்கள் செய்யும் பொழுது புண்ணியாக வாச்சனம் செய்யாமல் எந்த கர்மத்தை செய்யக்கூடாது. அது பலிதம், நமக்கு பலனை கொடுக்காது. அதனால இப்ப நம்ம என்ன பண்றோம்? புண்ணியாக வாச்சனம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். புண்ணியாக வாச்சனம் புண்ணியாக வாச்சனம். இந்த புண்ணியாக வாச்சனம் அப்படின்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். எதற்காக புண்ணியாக வாச்சனம் செய்யறோம் அப்படிங்கிற விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கணும். இந்த புண்ணியாக வாச்சனம் அப்படின்றது இப்போ சைவ, சாக்த, கௌமார எல்லா கிரந்தங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல இன்னைக்கு இதெல்லாம் நம்ம இப்ப வரைக்கும் சொன்னது கார்கேயாகமோ, விஸ்வகர்ம வாஸ்து சாஸ்திரம், இது எல்லாமே சாட்சாத் விராட் விஸ்வகர்ம பரபிரம்மத்தினுடைய அந்த ஞானமானது தொஷ்ட பரபிரம்மத்திற்கு பிரம்மாஜி அவர் தான் வேதத்தை கொடுத்தார். அந்த வேதம் அவர் விராட் விஸ்வகர்ம பரபிரம்மத்திலிருந்து ரிசீவ் பண்ணி, அப்ப அந்த வேத சுரூபமாக தொஷ்ட பரபிரம்மம் அவர் தான் பிரம்மாஜின்னு சொல்றோம், பிரம்மம்னு சொல்லுவோம். அந்த பிரம்மா கிட்ட இருந்து இந்த வேதங்கள் எல்லாம் நமக்கு கிடைத்தது. அவரிடமிருந்தே இந்த வேதங்களை ரிஷிகள் அனைவரும் they are received from this பிரம்மாஜி. அப்ப அந்த வேத சுரூபமாக அந்த பிரம்மாஜி அவர் கொடுத்த இந்த சாஸ்திரம், அதுல ரிசீவ் பண்ண அந்த ரிஷிகள் கொடுத்ததுதான் இந்த கார்கேயாகும், விஸ்வகர்ம வாஸ்து சாஸ்திரம், மயமதம், மானசாரம் இத்தியாதி எல்லாமே. இவையெல்லாம் ஸ்தாபத்திய வேதம் என்று வேதத்தை அடிப்படையாக கொண்டு, வேதமே அனைத்தும் வேதம் தான். அந்த வேதத்தில் இருக்கிறத டிவைட் பண்ணிட்டாங்க. அதுல வேதம் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? ஆன்மீக ஸ்பிரிச்சுவாலிட்டி மட்டும் பேசல. வேதம் மெடிசன் பேசுறது, அப்புறம் சைக்காலஜி பேசுறது, ஆர்கிடெக்ட் பேசுறது, இன்ஜினியரிங், டெக்னாலஜி, இதெல்லாம் வேதத்தை சொல்றோம். அப்ப அந்தந்த பகுதியை அப்படி அப்படி பிரிச்சுக்கிட்டாங்க. அப்படி மருத்துவத்தை பேசுறது ஆயுர்வேதம் என்றும், இந்த மாதிரி போர் கலைகளை பற்றி பேசுவது தனுர்வேதம் என்றும், இசை, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அப்புறம் நிர்மாணம், கலைகள், இவையெல்லாம் காந்தர்வ வேதம் என்றும், அடுத்து நிர்வாகவியல், ஒரு நாடு கிராமத்தில் இருந்து ஒரு நிர்வாகம் இப்படியெல்லாம் நிர்வகிக்கப்பட வேண்டும் என்று பேசுவது அர்த்த வேதம் என்றும், இதெல்லாம் டிவைட் பண்ணி அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. அதனால இதெல்லாம் வேதத்துக்குள் அடங்கியது. அப்படி அந்த ஸ்தாபத்திய வேதத்தினுடைய ரிஷிகள் ரிசீவ் பண்ணி அப்படி கொடுத்த அந்த ஆலய நிர்மாணங்கள்லாம் செய்ய வச்ச இந்த புண்ணியாக வாச்சனம் கண்டிப்பா செய்யும். எங்க எப்படி எந்த காரியம் செய்தாலும் இந்த புண்ணியாக வாச்சனம் செய்யணும். அதுல ரிஷி சொல்ற, அதாதம் பிரவக்ஷ்யாமி
புண்ணியாகஸ்ய விதிக்ரமம் உகாரம் பாபநாசம் ஸ்யாத் ஞகாரம் தேக சுத்திகம் ககாரம் ஸ்தான சுத்தி ஸ்யாத் புண்யாகம் து விதீயதே சர்வ பாபகரம் சைவ சர்வ சித்தி பிரதாயகம். அப்ப இங்க இந்த புண்ணியாக வாச்சனம் அப்படின்னா என்ன? புகாரம் இந்த வார்த்தைகளை பிரிச்சு எழுதும் பொழுது இந்த புகாரம் அப்படின்னா என்ன? புகாரம் அப்படிங்கிற சொல்லுக்கு என்னது? பாபநாசம். பாபநாசம். அடுத்தது ஞகார். ஞகாரம்னா என்ன அப்படின்னா தேக சுத்தி. தேக சுத்தி. அடுத்தது ககாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா ககாரம் ஸ்தான சுத்தி. ஸ்தான சுத்தி. ஓகே. அப்ப இங்க புண்ணியாக வாச்சனம் எதற்கு செய்யணும், ஏன் செய்யணும் அப்படின்னா புகாரங்கிறது பாபநாசம், சர்வ பாபங்களையும் நமக்கு நசிக்கிறது. அடுத்தது ஞகாரம்னு தேக சுத்தி. தேக சுத்தினா என்னது? ஸ்தூல சூக்ஷ்ம காரணம் என்று சொல்லக்கூடிய சரீரத்திரயத்தை சுத்தி செய்வது ஞகாரம். ககாரம்னா ஸ்தான சுத்தி. அதாவது ஸ்தல சுத்தி கர்மனே ஆத்ம சுத்தி கர்மனே சர்வ பூஜா திரவியான் சுத்தி சுத்தி கர்மச்ச புண்ணியாக வாச்சனம் ச அத்தியகரிசியே அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த புண்ணியாக வாச்சனம் பண்ணும் பொழுது என்ன ஆகுது? இந்த ஸ்தானம் சுத்தியாகுது, நம்முடைய தேகம் சுத்தியாகுது, எஜமான தேகம், எல்லா தேகம்னா எல்லாமே எஜமான தேகம் சுத்தியாகுது. அடுத்தது நம்முடைய பாவங்கள்லாம் நசிக்கப்படுகிறது. அதற்காக நீங்கள் கண்டிப்பாக புண்ணியாக வாச்சனம் செய்யணும். புண்ணியாக வாச்சனம் செய்யணும்னாக்கா எப்பப்ப செய்யணும்? அப்ப அது சொல்றாரு, நித்யே நைமித்திகே நித்யே நைமித்திகே காமிய ஸ்தான பிம்பாதி சுத்திசு அதவா மங்களே காரியே புண்ணியாகம் து சமாச்சரே சர்வமங்கல காரியாதோ புண்ணியாக புரோக்ஷணம் சுபம் சர்வேஷாம் உபரிஷ்டாஞ்ச கிரியாமானஸ்ய கர்மணக புண்ணியாகம் பூர்வம் உத்திஷ்டம் கிரியாசாபல்ய ஹேதவே அந்யதா சிவ துல்யோபி விக்னேரேவ அபிபூயதே. அப்ப இந்த புண்ணியாக வாசனத்தை எப்பப்ப செய்யணும்? மங்கள காரியங்கள் நிகழ்த்தப்படும் பொழுது கண்டிப்பாக நித்திய கர்மாக்கள், நைமித்திய கர்மாக்கள், அடுத்தது காமிய கர்மாக்கள் செய்யும் பொழுது மங்கள காரிய அதுவா மங்கள காரிய புண்ணியாகம் து சமாச்சாரே. அப்ப இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? இந்த புண்ணியாக வாச்சனங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்ப செய்யணும், எங்க செய்யணும்? கண்டிப்பா எங்கெங்கெல்லாம் நம்ம பூஜை செய்கிறோமோ கண்டிப்பா அந்த இடத்துல இந்த புண்ணியாக வாசனம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு இதெல்லாம் சைவாகம வைஷ்ணவாகம சாப்த கௌமார அப்புறம் ரௌர அப்புறம் கானாபத்திய இந்த ஆகமங்கள்லாம் சொல்றது. அதையே நம்முடைய கார்கேய ஆகமும் முன்னாடியே சொல்லிடும். கர்க மகரிஷி முன்னாடியே சொல்லியிருக்காரு. மயமதம் மானசார இத்தியாதி சாஸ்திரங்கள், ஸ்தாபத்திய வேறு சில்ப ஆகம சாஸ்திரங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால பிள்ளையார் பூஜை பண்ணிட்டு கலச ஆவானம் பண்ணி பிரதான பூஜை பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்றது இல்லை. அதனால ஒரு பூஜை செய்யும் பொழுது கண்டிப்பாக விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வாச்சனம், அதை தொடர்ந்து பஞ்சகவ்ய பூஜை இது கண்டிப்பா செய்யணுங்கிறது சில்ப ஆகம வாஸ்து சாஸ்திரங்களுடைய ஆக்ஞா. கட்டளை போடுது, ஆர்டர் பண்றது, இப்படிதான் செய்யணும், இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு நமக்கு சொல்றது. அந்த வழியில இந்த புண்ணியாக வாசனத்தை செய்யணும். அது நிறைய விஷயங்கள் அடுத்த பதிவில் நாம
பார்க்கலாம் முழுமையா. ஓம்